பிரிவினை உண்டாக்குறதுக்காக பிசாஸ் வந்து என்னென்ன காரியங்களை வச்சிருக்கான்னு பார்க்க போறோம். சார்லஸ் ரசல்னு சொல்லுவாங்க, ஜோசப் ஸ்மித்னு சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கா எங்கேருந்து வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீமேஷன் சாத்தானோட சபையிலேருந்து தான் வந்தவங்க. ஜெகவா விட்னஸோட ஃபவுண்டர், மோர்மன்ஸோட ஃபவுண்டர். இவங்களோட கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பிதா தான் எல்லாத்துக்கும் மேலானவன் சொல்லுவாங்க. ஆனா வேதம் சொல்லுது இயேசு கிறிஸ்து வழியாக தான் பிதாவை பார்க்க முடியும்னு சொல்லுது. இந்த கான்செப்ட் வந்து ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. இவனோட கலர் தான் இது. இதை பாத்தீங்கன்னா பிரமிட் மாதிரி கட்டியிருக்காங்க. இதுல இருந்தே தெரியுது பிசாஸ் தான் வணங்குறவன்ட்டு. ஆனா இதை தெரியாம எல்லாமே பிதாவை வணங்குறேன்னு சொல்லிவிட்டு மறைமுகமா பிசாசை வணங்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சாத்தானோட சபை தான். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தேவன் வந்து அவருடைய சாயல்னால தான் நம்மளை படைச்சாரு. ஆனா எனக்கு பிசாசு என்ன கொண்டு வந்துட்டான்னா அசிங்கமா உள்ளதான் அழகுன்னு கொண்டு வந்துட்டான். டாட்டூ பண்ணிக்கிறது, பியாஸ் பண்றது, இதான் அழகு. தேவனோட சாயல பிசாசு வந்து மறைச்சு அவனோட சாயல் தான் அந்த உலக எல்லாத்துக்கும் வெளிப்படுத்துறதுக்காக இதெல்லாம் ஒரு ஆயுதமா பயன்படுத்திட்டு இருக்கான். இதை பாக்குற வாலிபர்கள் என்ன பண்ணுவாங்க, இது அழகா இருக்கேன்னு அவங்களும் விரும்பி செய்யும் போது இவங்களும் மறைமுகமா பிசாசு தான் சேவிச்சிட்டு இருக்காங்க. சரி, இதெல்லாம் வாலிபர்கள் தானே செய்வாங்க. சின்ன குழந்தைங்க எப்படி செய்வாங்கன்னு பார்க்கும்போது அவங்க விரும்பி வாங்குற சாக்லேட் ஸ்டிக்கர் உள்ள சாக்லேட் தான் விரும்பி வாங்குறாங்க. அதை எடுத்து இவங்க ஒட்டிக்கிட்டாலும் தேவனோட சாயல தீட்டுப்படுத்துற மாதிரி தான் இது. இதெல்லாம் பிசாசோட தந்திரங்கள் தான். சின்ன பிள்ளைங்களுக்கு அதிகமா எது பிடிக்குன்னு பாத்தீங்கன்னா வீடியோ கேம்ஸ்னா அதிகமா பிடிக்கும். ஒரு வீடியோ கேம்ஸ் உருவாக்குறவங்க எப்படி உருவாக்குவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு காரை வந்து இடிக்கணும், மத்தவங்களை வந்து அழிக்கணும், மத்தவங்களை வந்து ஷூட் பண்ணணும், மத்தவங்க மேல குண்டை தூக்கி வீசணும், இதை பேஸ் பண்ணி தான் ஒரு வீடியோ கேம்ஸை உருவாக்குவாங்க. நம்ம குழந்தைங்களும் சின்ன வயசுல இருந்தே வீடியோ கேம்ஸ் விளையாட அவங்களுக்கே தெரியாம ஒரு மூர்க்க வெறியை உண்டு பண்றதுக்கு பிசாஸ் வந்து வீடியோ கேம்ஸ் எல்லாம் ஆயுதமா பயன்படுத்திட்டு இருக்கான். இது வந்து பாத்தீங்கன்னா கேஷுவலா விளையாடுற மாதிரி தெரியல, ஒரு வெறித்தனமா விளையாடுற மாதிரி தெரியுது. கிறிஸ்துவின் பாவங்களை பிசாஸ் வந்து மறைச்சு அவனோட பாவங்கள் தான் அந்த உலக எல்லாத்துக்கும் வெளிப்படுத்துறதுக்காக இதெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கான். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா யோகா. பெரிய பெரிய சைக்காலஜிஸ்ட், டாக்டர் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா யோகா பண்ணா மன அழுத்தத்தை வந்து ஈஸியா குறைக்கலாம்னு சொல்றாங்க. ஆக்சுவலி யோகாங்கிற கான்செப்ட் வந்து எது வழியா வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஹிந்து பேக்ரவுண்ட்ல இருந்து தான் வந்துச்சு. இந்த யோகாங்கிற முறையை வந்து இந்த உலகத்துக்கு அறிவிச்சது சிவன்கிற ஹிந்து தெய்வம் தான். கிறிஸ்டியன்ஸ் யாருமே அந்நிய தெய்வத்தை வணங்கக்கூடாது. என்னன்றி உனக்கு வேறு தெய்வம் உண்டாக்கி கட்டில இருக்கு, வணங்கக்கூடாது. இப்போ வந்து இதை ஒருத்தங்க எல்லாமே சொல்லுவாங்க நன்மையான காரியங்கள் தானே இருக்குன்னு சொல்லுவாங்க. இதை ஒருத்தங்க இன்ட்ரெஸ்டிங்கா விரும்பி செஞ்சாங்கன்னா இவங்களும் மறைமுகமா அந்நிய தெய்வத்தை தான் வணங்குறதுக்கு சமம். அதாவது பிசாஸ் தான் வணங்குறதுக்கு சமம். இப்போ வந்து இந்த யோகால ஒவ்வொரு பொசிஷன் இருக்கு. ஒவ்வொரு பொசிஷனும் பண்ணும்போது ஒவ்வொரு ஆவி வந்து நமக்குள்ள இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். யோகால பல முறைகள் இருக்கு. ஒரு முறை என்னன்னு பாத்தீங்கன்னா குண்டலினி யோகான்னு சொல்லுவாங்க. இது அந்த யோகால அதிக சக்தி வாய்ந்த முறை. இதை எப்படி பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பல நாட்கள் தவம் இருக்கும்போது அவங்க முதுகு தண்டுல இருந்து ஒரு சர்மம் எலும்பு வந்து அவங்களோட மனக்கண்கள் வந்து திறக்கப்படும். அப்போ வந்து அவங்க தேவர்களை போல ஆவாங்கன்னு இந்த யோகால ஒரு கான்செப்ட் இருக்கு. பிசாஸ் வந்து எதை பேஸ் பண்ணி இந்த கான்செப்ட் வந்து உருவாக்குனான்னு பாத்தீங்கன்னா ஏதேன் தோட்டத்துல இருந்தப்ப அந்த கனி நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களோட கண்கள் வந்து திறக்கப்படும். அப்போ வந்து இந்த தேவர்களை போல அவங்க சொல்லி எப்படி எவால வந்துட்டானோ, எப்படி பொய் சொல்லி ஏமாத்தினானோ அந்த பொய்யையோ இப்பயும் சொல்லி யோகான்னு ஒண்ணு கண்டுபிடிச்சு வெளியே எல்லாத்துக்கும் நன்மையானதை காமிச்சு உள்ள அவனை சேவிக்கும்படியாக பிசாஸ் வந்து யோகாவை பயன்படுத்திட்டு இருக்கான். அவனோட தந்திரங்களை கொண்டு வந்து என்ன கொண்டு வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா எல்லா ஸ்கூல்லயும் கண்டிப்பா யோகா செஞ்சுதான் அவங்க சட்டத்தை வந்து கொண்டு வந்துட்டான். எல்லாம் பிசாசோட தந்திரங்கள் தான். இந்த யோகாவோட சிம்பிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பிசாசோட 666 சிம்பிள்ஸ் தான் வச்சிருப்பாங்க. இப்ப நம்ம பார்த்த எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்சதான். ஆனா இதுல தான் பாத்தீங்கன்னா பிசாசோட தந்திரமான விஷயங்கள் நிறைய அடங்கியிருக்கு. இத்தனை நாள் வரைக்கும் இருக்க விஷயங்கள் நமக்கு தெரியாம வந்திருக்கும், அதனால செஞ்சிருக்கலாம். இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம், இனிமேல் நீங்க செய்யாம இருப்பீங்க நாங்க விசுவாசிக்கிறோம். பைபிள் ரோசனம் சொல்லுது நம்ம பாவத்துக்கு விலகி ஓடணும் அப்படின்னு ரோசனம் சொல்லுது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்ப நம்ம பைபிள்ல பார்த்தோம்னா நம்ம யோசிப்பு எடுத்துக்கலாம். நாமளும் யோசிப்பு போல பாவத்தை விட்டு விலகி ஓட ஃபர்ஸ்ட் கத்துக்கலாம். குழந்தைகள் வளர்க்கறது பெற்றோராகி உங்களோட கையில தான் எல்லாமே இருக்கு. நீங்க வந்து ஏலியன் குமார்களா வளர்க்க போறீங்களா, சாமியெல்லாம் வளர்க்க போறீங்கன்னு எல்லாமே உங்களோட கையில தான் இருக்கு. ஏலியன் குமார்கள் என்ன பாத்தீங்கன்னா தேவனுடைய கோபாக்கு இன்னைக்கு ஆளாக்கப்பட்டு செத்து போயிட்டாங்க. ஆனா சாமியல் உலகத்துக்கே தீர்க்கதரிசியா மாற்றப்பட்டார். நீங்க எப்படி வளர்க்க போறீங்கன்னு நீங்க எடுக்கிற முடிவுல தான் எல்லாமே இருக்கு. நீங்க கண்டிப்பா யோசுவா சொன்னது போலதான் சொல்லுவீங்கன்னு விசுவாசிக்கிறேன். என்னன்னா நானும் என் வீட்டாருமே என்றால் கர்த்தரையே சேவிப்போம் அப்ப நீங்க சொல்லுவீங்க.